விவசாயிகளின் நண்பன் மண்புழுக்கள்னு சொல்லுவாங்க. இன்றைய நவீன காலகட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சல் ஏற்படுத்தினாலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தும் விவசாயிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பல விவசாயிகளுக்கு ஒட்டுண்ணிகளையும் இறை விழுங்கிகளையும் இந்த உயிரியல் ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செய்கிறாங்க. இங்கே உற்பத்தியாகிற பல வகையான ஒட்டுண்ணிகளையும் இறை விழுங்கிகளையும் இப்போ பார்க்கலாம். முட்டை ஒட்டுண்ணி வகையைச் சார்ந்த ட்ரைகோக்ரோமா, புழு ஒட்டுண்ணி வகையைச் சார்ந்த பிராக்கன், பிரெவிகானிஸ், கோனியோசிஸ் இப்படி பல ஒட்டுண்ணிகளை உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்பாளியிலிருந்து உருவாகிற பப்பாளி மாவு பூச்சியை அழிக்கக்கூடிய அசுராஃபாகஸ்னு ஒரு முக்கியமான ஒட்டுண்ணியும் இதே மாதிரி இன்னும் பல ஒட்டுண்ணிகளையும் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. இறைவிலிங்கியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறைவிலிங்கில் குறிப்பாக பொறிவண்டு, அதில் கிரிப்டோலிமஸ் மாட்ருசரி அப்படின்னு ஒரு பொறிவண்டு, அதை நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி கண்ணாடி ரெக்கை பூச்சின்னு இறைவிலிங்கின்னு சொல்லக்கூடிய கிரைசோபர்லா ஜாஸ்ட்ரோவி அப்படிங்கிற இறைவிலிங்கி நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இது இந்த 6 பூச்சிகளை நம்ம உற்பத்தி செய்து நன்மை செய்கிற பூச்சிகள் விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் அதிக பூச்சிகள் பயிர்களில் உண்டாகுது. அதை கட்டுப்படுத்த ரசாயன பூச்சி மருந்துகளை மீண்டும் உபயோகிக்கிறாங்க. அதற்கு மாற்றா இங்கே உற்பத்தி செய்யும் ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தினா இந்த பூச்சிகளை மிக வேகமாக அழித்துவிடும் தன்மை கொண்டது மட்டும் இல்லாமல் அதில் பல நன்மைகளும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி விவசாயிகள் இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் பயன்படுத்துறதுக்கு நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். அப்புறம் ஊடகங்கள் மூலயமா அவங்களுக்கு நிறைய தகவல்கள் வருது. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா அங்கக வேளாண்மை, இயற்கை வழி வேளாண்மை போன்ற அந்த மாதிரி ஒரு சாகுபடி முறைகளும் இப்போ நிறைய விவசாயிகள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்கையாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்கள் ஆரம்பத்தில் நன்மை கொடுத்தாலும் இறுதியில் இயற்கையே வெல்லும் அப்படிங்கிறத உணர முடியுது.